வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை ஒவ்வொரு வாரம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரத்திற்கு உண்டான ஜோதிடம் நாள் 6/10/2025 முதல் 12/10/2025 வரை, புரட்டாசி 20லேருந்து புரட்டாசி 26 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜோதிடம் நேரத்தில் இது 518வது வாரம். சாதாரணமாக ஆரம்பித்து 518 வாரம் தொடர்ச்சியாக வெற்றிகரமாக நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த நேயர்களுக்கு முதலில் நன்றிகள். SRM வேந்த டிவி நிர்வாகத்திற்கும், ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் ரவி அண்ணன் அவர்களுக்கும், அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், அதேபோல் டைரக்டராக இருக்கக்கூடிய பிரேம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதேபோல் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக உங்களிடத்தில் இல்லத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் நன்றிகள். நிறைய கேள்வி கோயிலை பற்றி. அதில் அம்மன் கோயிலில் நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு எது பரவசமான கோயில்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பெரியபாளையம் போனேன். இந்த பெரியபாளையம் சின்ன வயசில் போயிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு நண்பர்கள் சொல்வது, நமக்கே அடிக்கடிக்கு கண்டிப்பாக போகணும்னு சொல்லி போனோம். அந்த பெரியபாளையம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், ட்ரஸ்டி கோயில். அது தனியார் நிர்வாகம், கவர்மெண்ட் வந்து மேற்பார்வை. அந்த கவர்மெண்ட்டும் ட்ரஸ்டிகளும் சேர்ந்து சிறப்பாக நடத்த முடியுமா? அப்படி EO டெம்பிளுடைய இந்து அறநிலையத்துறை பெரியபாளையத்தில் போய் பாருங்கள். பெரியபாளையம் மாதிரி வச்சு முன்னுதாரணமாக வச்சு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், ஏன்னா நான் கோயில் நல அமைப்பில் ஒரு கட்சியில் இருப்பதனால் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அண்ணன் அவர்களுக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், இந்த பெரியபாளையத்து அம்மனை போல் அந்த கோயிலை போல் அவ்வளோ நீட்டாக ஏன் மற்ற கோயிலெல்லாம் வைக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிர்வாகம் அப்படி பண்ணியிருப்பாங்க. இப்போ வேறு பக்தர்கள் வசதிக்காக 150 கோடியோ 200 கோடியோ அதை போல் திட்டங்கள். அதாவது பக்தர்கள் நின்று திருப்பதி திருமலை போல் பாக்ஸாக சென்று அம்மனை தரிசிப்பதற்கு விசேஷ காலங்களில் அன்னதானம் தான் A கிளாஸ். ஒரு கோயில்னால் அன்னதானம் இருக்கணும். அன்னதானம்னா அப்படியெல்லாம் கிடையாது, ஏழை பணக்காரெல்லாம் கிடையாது. யார் போய் சாப்பிட்டாலும் அந்த அன்னதானம் அமிர்தம். காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நாள் முழுவதும் அன்னதானம். அந்த அன்னதானத்தினால என்ன? அந்த பக்கத்தில் அந்த சைடில் அந்த ஊரில் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள், கிராமத்து மக்கள், கஷ்டப்படக்கூடிய மக்கள், ஏழை மக்கள், குடும்பத்தால் கைவிடப்பட்ட மக்கள்லாம் இந்த 3 வேளையும் சந்தோஷமாக சாப்பிட முடியுதில்ல. சாயங்காலம் 6 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு காலையில் 8 மணிக்கு திருப்பி சாப்பாடு கிடைக்கணும், போகாதா? இதுக்கு தானே கோயில் கட்டி வச்சாங்க. இதுதான் அந்த அம்மனுடைய சக்தி. அது அம்மன் விரும்பினா தான் நடக்கும். அதே போல் அப்படியே எல்லா இடமும் நீட். நீங்கள் மற்ற இதிலெல்லாம் நான்லாம் எவ்வளோ அங்கே க்ளீன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பைசா கொடுத்து பார்த்தேன், வாங்க மாட்டேன்ட்டாங்க. இல்லைங்கய்யா, வேண்டாம் ஐயா. ஏன்னா நிர்வாகம், எல்லா இடத்துலையும் கேமரா, எல்லா இடத்தையும் கண்காணிப்பு கருவிகள், பணத்திற்காக அலையக்கூடாது. அபிஷேகத்துக்கு எப்படி பண்ணியிருக்காங்க தெரியுமா? அம்மன் வந்து நல்ல கீழே இருக்கக்கூடிய அம்மன், உட்கார்ந்து அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அம்மன். சுற்றி திண்ணை இருக்குது, முடியாதவங்களுக்கெல்லாம் முட்டி வலியெல்லாம் இருக்குது இல்லை. இப்போ அந்த திண்ணையில் உட்காந்தா அம்மன் அழகாக தெரிகிறாங்க. அபிஷேகம் ஜம்முன்னு நடக்குது. அபிஷேக டிக்கெட் வாங்கினவங்களுக்கு அங்கே தான் உள்ளதான்.
இந்த விஐபிக்கெல்லாம் அதுக்குன்னு தனி நேரம்தான். அந்த நேரத்தில் வந்தால் விஐபி அலௌடு. எல்லா நேரத்துலையும் விஐபி அலௌடெல்லாம் கிடையாது. இப்படி தான் பண்ணணும். கஷ்டப்பட்டு அபிஷேக டிக்கெட் எடுத்துகிட்டு சந்தோஷமாக அவங்க குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குறச்ச முன்னாடி ஒரு விஐபி உட்காந்து கோவம் வரும்ல. அம்மனை சந்தோஷமாக பார்க்குறதுக்கு தானே அவ்வளோ காசு செலவு பண்ணுறான். ஸோ அந்த டெம்பிளுடைய நிர்வாகம் பரம்பரையாக இருக்கக்கூடிய பூஜாரிகள், தலைமுறையாக இருக்கக்கூடிய பூஜாரிகள், அவர்களும் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் இருக்கிறனால தான் அந்த சத்தியம் இருக்குது. அந்த அம்மன் கோயிலில் வந்து அந்த அம்மன் வந்து ரொம்ப பக்கத்தில், சென்னையில் 45 கிலோமீட்டர் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா பவானி அம்மன் தான் இக்கோயிலில் பிரதான தெய்வம், பவானி அம்மன். ஸோ ஹெச்ஆர்என்சியை பற்றி நம்ம நிறைய குறை சொல்லலாம், நானும் சொல்லியிருக்கேன். ஆனால் ஹெச்ஆர்என்சியுடைய ஆதரவு இல்லாமல் இவ்வளோ பிரமாதமாக பண்ண முடியாது. ஸோ நல்லது நடக்கிறச்ச நம்ம பாராட்டணும். நம்ம முதல்வரையும் பாராட்டணும், அந்த துறை மந்திரியும் பாராட்டணும். இதுபோல் அவங்க மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய பக்தர்களும் சந்தோஷப்படுவார்கள், அந்த ஊர் தெய்வமும் சந்தோஷமாகவும், அந்த தெய்வம் குளிர்ச்சியானால் நாடு சுபிட்சமாகும். இதுதான் நம்ம ஐதீகம். பிரச்சனை இல்லாமல், தண்ணி பிரச்சனை, மற்ற விபத்து பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும். உலகமே பிரச்சனையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இடமும் சக்தி வாய்ந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய பிரதான மண் தான் தமிழ்நாட்டு மண். இதுபோல் எல்லா ஊர்லேருந்து தக்கார் இருக்கட்டும், நீங்கள் மேனேஜிங் ட்ரஸ்டியாக போட்டிருப்பீங்க, எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து இந்த கோயில் நிர்வாகத்துக்கிட்ட ஒரு படிப்பு எடுத்துக்கலாம், தப்பில்லை. இல்லை இவங்களே ஜூம் மீட்டிங்கில் இவங்க எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ சிஸ்டம் வச்சுருக்காங்க, எப்படி இவ்வளோ நீட்டாக பண்ண முடியுது, ஒரு ஐடியா கேட்குறதுல தப்பு இல்லையே. ஏன்னா அதே போல் இப்போ காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க, ஒரே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வேலை. இன்னும் ஒரு வருஷம் பொறுத்தெல்லாம் போனீங்கன்னா ஜீபும்பா மாதிரி இருக்கும் பெரியபாளையத்தாமி பவானி அம்மன். ஸோ அதை திறம்பட செய்து கொடுத்த அங்கே இருக்கக்கூடிய பியூனிலிருந்து, அதிகாரிகளிலிருந்து, தக்காரிலிருந்து, அரங்காவலர்லேருந்து, பூஜாரிகளிலிருந்து, ஸ்வீப்பர் வேலை செய்பவர்களுக்கு எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இதை மேற்பாடவிடக்கூடிய ஹெச்ஆர்என்சி நிர்வாகத்திற்கும் வாழ்த்துக்கள். இந்த அம்மனுடைய மகிமையில் பார்த்திங்கன்னா அன்னதானம் பற்றி பேசிட்டேன். இங்கே வந்து நுழைஞ்ச உடனே விநாயகர், அற்புத சக்தி தரக்கூடிய விநாயகராக தனி சன்னிதானத்தில் அருள் புரிகிறார். விநாயகரை ஒற்றி ஸ்ரீ சர்வசக்தி மாதங்கி அம்மன் சன்னிதானம் உள்ளது. மூலஸ்தானத்தில் பவானி அம்மன் மேல் 2 கைகளில் சங்கு சக்கரங்கள் தரித்து, கீழ் 2 கைகளில் வாள் மற்றும் அமிர்த கலசத்துடன் காட்சியளிக்கிறார் அமர்ந்த கோலத்தில். அம்மன் கண்களில் உள்ள வலிமையை தாங்குவதற்கு பக்தர்களுக்கு பொறுமை வேண்டும். அந்த அளவு ஜோலையுடன் இருப்பாள் அம்பாள். அது இந்த அம்மன் பற்றி, அதாவது ஐக்கியமாகி அம்மனை சரணாகதி ஆனவர்களுக்கெல்லாம் தெரியும். அதனால தான் இந்த சாமி வர்றது, ஒரு சிலுக்கிறது, கூஸ் பம்ப்ஸ் என்று சொல்லுவார்கள், அதெல்லாம் வரணும்னா அந்த ஐக்கியமானவர்களுக்கு தான். மூலஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்தால் அலங்கரிக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து அருள் புரியும் உற்சவர் அம்மன். இக்கோயிலில் குங்குமம் மற்றும் தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது மனித உடலில் பல நோய்களை குணப்படுத்தும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இங்கே அதுபோல் தேக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்கவங்களுக்கெல்லாம் தாய்மார்கள், அம்மாமார்கள், மனைவிமார்கள், பெண்கள், காதல் அமைப்பு, காதலி அமைப்பு, தொலைதூரத்தில் இருப்பவர்களுக்குள்ள பெண்களுக்காக இருந்தால் பெண்களே வேண்டிக்கிறது. என்ன வேண்டுதல்? வேப்பஞ்சேலை கட்டுவது. இந்த அம்மன் கோயிலில் அவ்வளோ விசேஷம். வேப்பஞ்சேலையை கட்டிக்கிறோம், இது போல் இந்த நோயிலேருந்து காப்பாற்று, இந்த உயிர் பலியிலேருந்து காப்பாற்று, இந்த உயிர் கண்டத்திலேருந்து காப்பாற்றுனா என்னை பொறுத்த வரைக்கும் 95% அவர்களுக்கு நன்றாக ஆகி, அது வேண்டுதல் செய்தவர்கள் 90 நாட்களுக்குள்ளாக போய் அந்த வேண்டுதலை செய்து விடுகிறார்கள். வேப்பஞ்சேலை கட்டி அவங்க சுத்தரித்த ஒருத்தர் பார்வை கூட தப்பாக இருக்காது. ஏன்னா அம்மனே வந்து சுத்துறதான்னு நினைப்பான்.
அப்பேற்பட்ட அதுக்கெல்லாம் அற்புதமான இடம் இருக்குது, அற்புதமான பாதுகாக்கப்பட்ட இடங்கள் இருக்குது. பெண்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாத இடம். டாய்லெட்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்கக்கூடிய கோயில். இந்த டாய்லெட் நீட்டாக இருக்கிறதே கோயிலில் எவ்வளோ பெரிய விசேஷம். நான் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துட்டு வந்தேன், இல்லைன்னா உங்ககிட்ட முன்னாடி பேச முடியாது. உடனே செல்வி இதை போய் பார்த்தியா எவ்வளோ கஷ்டம் இருக்குது அங்கன்னு சொல்வி. இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்து சுத்தமாக இன்னும் நல்லாயிடும். நல்ல கவர்மெண்ட் பண்ணலாம், ஆனால் அதை மெயின்டைன் பண்ணணும். அந்த மெயின்டைன் பண்ணக்கூடிய கோயில் தான் பெரியபாளையத்துடைய பவானி அம்மன். பக்தர்கள் மொட்டை அடித்து அங்கப்பிரதேசம் செய்து வேப்பிலை ஆடை அணிந்து பொங்கல் படைத்து தங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுறாங்க. இதெல்லாம் இந்த அம்மன் கோயிலில் ரொம்ப விசேஷம். இந்த கோயிலில் தான் சிஸ்டம், அந்தந்த நேரத்தில் இது நடக்கும். திருப்பதி மாதிரி தான், தயவுதாட்சனே கிடையாது. அங்கப்பிரதட்சணம் நேரம் காலை 5 மணி முதல் 9 மணி வரை, வேப்பிலை ஆடை காலை 5 மணி முதல் 12 வரை, மாலை 4 மணி முதல் 6 வரை, கரகமேந்த காலை 5லிருந்து 12 வரை. ஆலை முழுவதும் சுற்றி வந்து வழிபட்டு கோசாலைக்கு சென்று பசுக்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உணவுகளை கொடுத்து அருள் பெறுவது விசேஷம். இவ்வாலயம் சென்று வழிபாடு செய்வது தான் வாழ்க்கையில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அந்த அம்மன் கூப்பிடுவாங்க. இந்த நிகழ்ச்சி பார்க்குற எல்லோரையும் கண்டிப்பாக அம்மனே கூப்பிடும். அவ்வளோ பிரசித்தி. நானே சொன்னேன், ரொம்ப வருஷமாச்சு, 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா காலத்தில் நான் போயிட்டு வந்தது. அப்போல்லாம் ஊரே ஒன்றுமே இல்லாத ஊர். இப்போல்லாம் பயங்கரம், எங்கெங்கேயோ ஊர் டெவலப் ஆச்சு. இது சிட்டி 45 கிலோமீட்டரில் சொல்லவா வேணும். ஆனால் இன்றைக்கி கூட அந்த கிராமத்து மனம் மாறாமல் அதிசக்தியுடன் இருக்கக்கூடிய எல்லா அம்மன்களையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய அனுகூலம் அந்த அம்மன். அந்த கண்கள் ஜோலை, பொறுமையாக நின்று பார்க்கலாம். பைசா இருக்குது, பைசா இல்லை, அங்கெல்லாம் யாரும் உங்களை நோண்ட மாட்டாங்க. போயிட்டு வர அப் அண்ட் டவுன் டிக்கெட்டோ பஸ்ஸோ காரோ ஸ்கூட்டரோ அதில் மட்டும் சந்தோஷமாக வாங்க. இந்த பவானி அம்மன் படத்தை வச்சு கும்பிடுங்க. பவானி அம்மன் மனசிகமாக பிரார்த்தனை செய்யுங்க. டெய்லி ஒரு அகல் நல்லெண்ணெய் தீபம் அந்த அம்மன் முன்னாடி படத்துக்கு முன்னாடி ஏற்றுங்க. இல்லைனா அந்த அம்மன் படத்தை டவுன்லோட் பண்ணி டெய்லி பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக 90 நாட்களுக்குள்ளே அந்த அம்மனை போய் நீங்கள் தரிசனம் பண்ணக்கூடிய பிராப்தமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு அமைப்பு. அந்த கோயிலில் பூஜை செய்பவர்களெல்லாம் அந்த சத்தியத்துடன் பூஜை செய்வதனால்தான் இவ்வளோ ஒரு சக்தியோடு இருக்கக்கூடிய தெய்வமாக காட்சியளிக்கக்கூடிய இடம் எதுன்னா பவானி பெரியபாளையத்தம்மன். அந்த பவானி பெரியபாளையத்தம்மன்றது எல்லோரும் பவானி அம்மன் என்று சொல்வதை விட பெரியபாளையத்து தாயே பெரியபாளையத்து தாயே என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட பெரியபாளையம்ன்றது சென்னையிலிருந்து பக்கம். அந்த கோயிலில் சென்று மனதார வழிபட்டு ஆசை தீர அம்மனை அருளை பெற்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சுத்த வட்டாரத்திற்கும் நண்பர்களுக்கும் எந்த நோயில் கஷ்டப்பட்டாலும், கல்யாணம் கஷ்டப்பட்டாலும், புத்திர சந்தானத்தில் கஷ்டப்பட்டாலும், தேக ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அதில் யார் கஷ்டப்பட்டாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். செல்வி சொல்லியிருக்காரு, இந்த கோயிலில் போனால் தேக ஆரோக்கியமெல்லாம் கண்டிப்பாக நல்லது ஆகும். தீராத ஸ்கின் நோய் இருக்கிறவர்கள், சோரியாசிஸ் போன்ற நோய் இருப்பவர்கள், அந்த கால் முடக்குவாதத்திலலாம் இருக்கிறவர்களெல்லாம் அவர்கள் சார்பாக அவர்களுடைய ஒரு துணியை எடுத்து ஒரு ஆடையை எடுத்து அவர்கள் சார்ந்தவர்கள் பயபக்தியுடன் போய் வேண்டிட்டு வந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மருந்தும் நல்ல மருத்துவரும் பவானி அம்மன் வழிகாட்டுவார் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி. ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 6/10/2025 முதல் 12/10/2025. புரட்டாசி இப்போ தான் ஆரம்பித்தோம், அப்படியே கடன்னு வந்து முடிய போகுது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு மாதம் ஓடி. மேஷம் முதல் மீன வரவுள்ள ராசிக்காரர்களை இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் என்று பார்க்க போகிறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். நிறைய அலைச்சல் இருக்கும், கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக வச்சு பண்ணிவிடும். பெருசாக அழட்டிக்க வேணாம். குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. காதல் அமைப்பில் கூட கோவப்படாது. நீங்கள் 10 வருஷமாக அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி செஞ்சேன்னு எல்லா கதையும் பேசிடுவாங்க. நிம்மதி போய்டும். அசையாம பொருள் சேர்க்கை ஏற்படும். முதலீடுகளுக்கு குறை இருக்காது.
தொழில் அமைப்பில் ஏற்றங்கள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். எந்த வேலையும் உங்களை பாதிக்காது. நீங்கள் அது ஐயோ இது இப்படி இருக்குதே, இவன் இப்படி பண்ணுறானே, இவன் இப்படி என்னை தொந்தரவு பண்ணுறானே, இவன் இப்படி என்னை கத்துறானே, இப்படி வேலை கொடுக்குறானே, இவன் நமக்கு கீழே இருந்தவன் இவன் மேலே வந்து உட்காந்துட்டானேன்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்க, நீங்கள் போய்ட்டுவீங்க, தோற்றுருவீங்க. கண்டுக்காதீங்க. அவன் பிராப்தம், அவன் நல்லா இருக்கான். திருடனாக இருந்தாலும் அவனுக்கு நேரம் நல்லா இருந்தால் நம்மளோட மேலே தான் இருப்பான். கண்டுக்கூடாது. நம்ம நேரம் நல்லா வர்றதுக்கு தெய்வ பலம்தான். கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு வெள்ளிக்கிழமை கும்புறது ரொம்ப விசேஷம். பெருமாள், அனுமன், பத்மாவதி, தாயார், மகாலட்சுமி கும்பிட்டுக்குங்க. கணவனாக இருந்தால் மனைவியிடம் சரண்டர் ஆகிடுங்க. மனைவியாக இருந்தால் கணவனிடம் சரண்டர் ஆகிடும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பெரியவர்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, சுபகாரியங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக அபிவிருத்தமான அமைப்பு ஏற்படும். பயணங்கள் சந்தோஷத்தை தரும். பதவி உயர்வு ஏற்படும். கௌரவம் ஏற்படும். கண்டிப்பாக குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ரொம்ப நாட்களுக்கு மனதில் இருந்த கஷ்டம் தீர்ந்துடும். பெரிய பெரிய தொழிலெலாம் 10ஆம் தேதிக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க. வேறு தொழில் மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கண்டிருந்தால் கிடைக்கும். படிப்பு தடை நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். யாருக்கு? மேஷராசிக்கு தான். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேகாரோக்கியத்தில் எதில் கவனமாக இருக்கணும்? ஒரே ஒரு விஷயந்தான், முதுகு, கால் பயிற்சி பண்ணிக்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். செவ்வாய்க்கிழமை பெருமாள் தாயார் தான். புரட்டாசி இல்லை, ஆஞ்சநேயர்கிட்ட போயிட்டாவே பெருமாள் வந்துடுவார். அதனால் ஆஞ்சநேயரை பார்த்துருங்க. அதே சமயம் பிரமாதமாக வேலை செய்யும். கண்டிப்பாக கழிவு பாதை கழுத்து பதிவதில் பிரச்சனை இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. ரொம்ப நாளுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்துருந்த ஒரு தேக ஆரோக்கியத்தை ரெக்டிஃபை பண்ணுவீங்க. ஹாஸ்பிட்டலில் 1 நாள் 2 நாள் இருந்து சரி பண்ணிவிடுவீங்க. அப்பாடா நிம்மதி விடுவீங்க. ஒரே எங்கேயாவது வெளியூருக்கு போகலாமான்னு குதிப்பீங்க. ஒரு மனதில் ஒரு பயம் போய்டும். டாக்டர் டெஸ்ட் பண்ண சொல்லியிருப்பார், பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமான்னு டைலாமாவில் இருப்பீங்க. அதெல்லாம் மாறிடும். பழைய கடன்கள் பைசல் ஆகும். வழக்கு போன்ற விஷயம் சாதகமாகும். ப்ரமோஷன் தடை நீங்கும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலே காப்பாற்றுவீர்கள். தேகாரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில் நிமித்தமான அனுகூலங்கள் காணப்படும். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். பெற்றோர் பெரியோருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வண்டி வாகனத்தில் அனுகூலங்கள் காணப்படும். ஏற்றங்கள் காணப்படும். வாகனத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அற்புதமான காலகட்டமாக காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். ரொம்ப நாள் கனவெல்லாம் நிறைவேறும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்துவீங்க. ப்ரொமோஷன் தடைகள்லாம் கண்டிப்பாக புரட்டாசி முடிச்சு உங்களுக்கு வந்துடும். வேறு உத்தியோகத்தை எதிர்பார்த்துருந்தாலும் கிடைக்கும். உங்களை யார் யாரும் கிண்டல் பண்ணியிருந்தாங்களோ அவங்கள ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் தரும். பிள்ளைகள் ஏதாவது சின்ன சின்ன தவறு செய்கிறதெல்லாம் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வச்சு பார்க்காது. அது தப்பாக போயிடும். பிள்ளைகள் விஷயத்தில் மனமுருகி பேசிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாது. நீங்கள் தாங்கி பிடிக்கவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகளை யார் தாங்கி பிடிப்பார்கள்? அபிராமி அந்தாதியுடைய 40, 59, 75வது பாடலை உங்களை சுற்றி ஓட விட குடும்பத்தில் அனுகூலம் காணப்படும். 90வது பாட்டும் முக்கியத்தை ஏற்படுத்தும். அதனால் எல்லா விதத்திலும் படிப்படியாக நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம். வேலைக்கிழமையில் பெருமாள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு அற்புதமான அமைப்பை தரும். சுக்கிரன் கொஞ்சம் கெட்டிருக்கனால வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சை ஊறுகாயும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அனாவசிய செலவுகள் வராது. இல்லைன்னா செலவு வரும். எதுக்கு வருதுன்னே தெரியாது. ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன் இவ்வளோ செலவு வருதுன்னே யோசிப்பீங்க.
புரியுதா? அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் ரீதியாக அதிக அற்புதம் ஏற்படும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். பெற்றோர் பெரியோருடைய அனுகூலம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை ஒன்று நிவர்த்தி ஏற்படும். சுபகாரியங்கள் டக்குன்னு அதிகமாக நடக்கக்கூடிய ராசியில் மிதுனம் வரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அதிக அற்புதம் ஏற்படும். ப்ரெஷர், பிபி, வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடவே கூடாது. பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுங்க. பிள்ளைகளை வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்க. பிள்ளைகள் கொஞ்சம் கோபம்தான் படும். இருந்தாலும் நீங்கள் அன்பாக சொன்னீங்கன்னா அதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணி சொல்கிறதுனால கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. அவங்கள திட்டாதீங்க, சபிக்காதீங்க. இந்த நேரம் திட்டுறது, சபிப்பதெல்லாம் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிற நேரத்தில் நமக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். விஷ்ணு காயத்ரி கேட்க கேட்க சிக்கல்கள் இல்லாமல் சந்தோஷம் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கணும். என்னால் போக முடியாது, என் குடும்பத்தை விட்டு பிரிய முடியாது, எனக்கு மனசு சரியில்லை, ஹெல்த்து சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் போங்க. அடுத்தது மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லது நிச்சயமாக நடக்கும். அதிக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ராசி மிதுனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு விசேஷத்தை தரும். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மனக்குறை, மனக்குமரல், மன கஷ்டம், சங்கடம்லாம் இருக்கும். அதெல்லாம் படிப்படியாக தீரக்கூடிய பெரிய இடத்துலேருந்து உதவிகள், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து சந்தோஷம், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ஆசீர்வாதம், குருமார்களின் அனுகூலமெல்லாம் காணப்படும். தாயார் சொல்வதை தயவுசெய்து கேட்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் முதுகு வலி, வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரம் சாதாரணமாக இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும். ஏன்னா குரு அதிச்சாரத்தில் இருக்கிறதுனால ஹெல்த் ரொம்ப முக்கியம். எதிரிகள் கொஞ்சம் பலமாக இருப்பாங்க. அதனால் சத்ரு சம்மாரத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அனுகூலம் ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். மன அழுத்தத்துக்கு ஆட்படாதீர்கள். பழைய கடன்கள் பரிசல் ஆகும். உங்களை எதிரிகள் எல்லா பக்கத்திலிருந்தும் காணல் செஞ்சாலும் நீங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். பெரிய அளவுக்கு அபிவிருத்தம் ஏற்படும். அரசு அதிகாரங்கள் ஏற்படும். அரசு கௌரவங்கள் ஏற்படும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். புது பொறுப்புகளுக்கு பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் கடகத்துக்கு ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். சந்திரன் ஆட்சி பெற்ற ராசிக்காரர்கள் என்பதனால் மனம் அலைப்பாயாமல் விட வேண்டும். கோளர் பதிகம்தான் சிறந்த பரிகாரத்தினுடைய பாடல் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே கடகராசிக்காரர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் கோளர் பதிகத்தை கேட்க கேட்க எப்படியாவது உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருந்தாலும் வெயிலை கண்ட பனி போல் உருகி ஓடிவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உங்களுக்கும் சனிக்கிழமை தான் தாயார் பெருமாள் வழிபாடெல்லாம் முக்கியம். சகல விதத்தில் அனுகூலம் காணப்படும். காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு, அலர்ஜி, பல்லில் உபத்திரம் மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுங்கள். காதல் அமைப்பிலும் பேசுங்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். அமைதியாக இருங்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல உறவுகளை கெடுக்க பார்க்கும். நல்ல நட்புகளை கெடுக்க பார்க்கும். தேவையில்லாதவர்களை
அவர்கள் தான் சொல்வது வேத வாக்காக எடுக்க வைக்கும். மாட்டிக்கொள்ளாதீர்கள். பிள்ளைகள் சொல்வதை தயவுசெய்து கேளுங்கள். பிள்ளைகள் நல்ல, அதாவது முருகரை போல், அப்பனுக்கு உபதேசம் செய்த முருகரை போல் குழந்தைகள் எல்லாம் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அவர்கள் சொல்வதெல்லாம் உங்களுக்கு நல்லது ஏற்படும். அதே போல் தொழில் ரீதியாக சிறு சிறு சலசலப்புக்கு காணப்படும். ஆனால் அந்த சலசலப்புகள் விரைவிலே மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழிலில் பிரச்சனைகள் வேண்டாம். தொழிலில் பேப்பர் போடாதீர்கள். மேலதிகாரிகளுடன் தர்க்கம் வேண்டாம். பொறுமையாக இருங்கள். புரட்டாசி வரைக்கும் வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். ஆயில் புல்லிங் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெயை காலையில் போட்டு காகிள் செய்து துப்பிவிட்டு ப்ரஷ் செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை போக்கிவிடக்கூடிய அற்புதமான பரிகாரம். உடற்பயிற்சியை மறக்காதீர்கள். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு அட்லீஸ்ட் டெய்லி 11 முறை தோப்புக்கரணமாவது போடுங்கள். அப்பொழுது தான் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். இல்லை என்றால் கடுகடுகடு என்று மனம் இருக்கும். அந்த கடுகடுப்பில் நல்ல உறவுகளை கடித்துவிட்டு அவர்கள் உங்களை விட்டு போக மாட்டார்கள் என்றாலும் நீங்களே போக செய்து விடாதீர்கள். பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக அற்புதமான அசையமசை பொருள் சேர்க்கையெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு அலர்ஜி, முட்டு வலி, சளி தொந்தரவு, சுவாசக்கோளாறு சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். கண்களில் உபத்திரம் இருந்தால் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது கன்னிக்கு மிக மிக முக்கியம். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், எந்த மாற்றம் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். வேலைக்கிழமை என்று சொல்லக்கூடிய குருவாரத்தில் பெருமாள் தாயார் வழிபாடு, அனுமன் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு என்ற கண்டிப்பாக அற்புதத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. வார்த்தைகளில் தேன் தடிப்பை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். ஆப்போசிட் செக்ஸ் என்று சொல்வார்கள். ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள். அவர்களால் தேவையில்லாத ஒரு பதட்டமோ தேவையில்லாத ஒரு மன வருத்தமோ ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக எந்த ஒரு பாதிப்புகளுக்கும் ஆளாகாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். கண்டிப்பாக கன்னியா ராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் பொறுமை காப்பதும் அமைதி காப்பதும் இழுபறியாக இல்லாமல் இருப்பதும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னியா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உத்தியோகத்தில் மட்டும் பேப்பர் போடுகிறேன், உத்தியோகத்தை விட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன் என்றால் அந்த தொழிலுக்கு வேண்டிய பேக்ரவுண்டு, பணம், அதில் நிபுணத்துவம் பெற்றவர்களுடைய ஆலோசனையெல்லாம் பெற்றுவிட்டு ரிஸ்க் எடுக்கலாம். கோபத்தில் மட்டும் ரிஸ்க் எடுத்து பண இழப்புகளுக்கோ மன இழப்புகளுக்கோ ஆட்படாமல் இருப்பது கன்னிக்கு முக்கியத்துவத்து உண்டான அமைப்பு. வாகன அமைப்பில் அதீத மாற்றங்கள் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அசையாமசை பொருள் சேர்க்கை ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் ஓவாமை தொந்தரவு ஏற்படுவதும் லோ பிபி அனிமிக் என்பதும் இதயத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள், படபடப்பு உள்ளவர்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நல்லது ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில் வியாபாரத்தில் ஒரு அக்கறையுடன் நல்ல தாயாக இருந்தாலும் தோழியாகவும், தந்தையாக இருந்தால் தோழனாகவும் மாறிக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். செவ்வாய்க்கிழமையில் தெய்வ வழிபாடு அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். பெருமாள் தாயார் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, அம்பாள் இல்லாத பெருமாள் தாயார் வழிபாடு வேண்டாம். அவ்வளோ விசேஷமான அமைப்பு தரும். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும் என்பதையும்
ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் உடற்பயிற்சி மறக்காத இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் எந்த காலத்திலும் பாதிப்பு அடைய மாட்டார்கள். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். பணமே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு பண வரவு நிச்சயமாக ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் அற்புதம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படுவது, நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக குறைவது அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபகாரியங்கள் அதிகமாக, சுபவிரிய பிராப்தம் அதிகமாக நடைபெறக்கூடிய ராசிகளில் துளாராசிக்காரர்கள் முதலில் இருப்பார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். துளாராசி பெண்களுக்கு திருமணம் கைகூடுகிறச்ச எனக்கு இப்பொழுது வேண்டாம், பிறகு பார்த்து கொள்கிறேன். ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நான் கேட்டுக்கொள்வது, குரு 9ல் இருக்கின்ற காலகட்டம் அதிச்சாரமாக இருந்தாலும் நல்லது பண்ணுவதற்கு அவர் ரெடியாக இருக்கார். நீங்கள் அதை சரி செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அதீத யோக பலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். மன அழுத்தம் தீரும். வெள்ளிக்கிழமையில் தெய்வ வழிபாடு முக்கியம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம். ஆசீர்வாதம் பெறக்கூடிய காலகட்டம். சுபகாரிய தடைகள் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்திலும் வெளியேற்றத்திலும் கௌரவங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அனுகூலம் காணப்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வசந்தங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. தேக ஆரோக்கியத்தில் மட்டும் வயிறு, ப்ரெஷர், பிபி மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ப்ரெஷரும் பிபியும் ஒன்று தான் என்றாலும் பிபிகளில் உள்ள அனைத்து வகை பிபிகளிலும் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. டக்குன்னு சுபகாரியத்தினுடைய அமைப்பு அதிச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவால் ஏற்படலாம். எனவே பெரிய அளவுக்கு அசையாமசையா பொருள் சேர்க்கை, ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பது, கொடுத்த வாக்கிய குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, பணவரவு ஏற்படுவது, பணத்தை முதலீடு சரியாக செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, பதட்டம் இல்லாமல் நிதானத்துடன் எல்லாவற்றிலும் நீங்கள் எடுத்து செய்வது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் விருச்சிகம் முதன்மையாக வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்த பலவிதமான பிரச்சனைகள் தீர்வது நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். படபடப்பு காணப்படும். சாப்பிடுவது இல்லாமல் சாப்பிடுவதை கண்டபடி வைத்துக்கொள்வது, மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது, வயிற்றில் உபத்திரமத்தை அதிகப்படுத்தி கொள்வதெல்லாம் கூடவே கூடாது. கண்டிப்பாக உடற்பயிற்சியை செய்யாமல் இல்லாமல் செய்து கொள்ளக்கூடிய தனுசு யோகத்தை பெறும். சுபகாரிய தடைகள் சிறிது தடுங்கல்கள் ஆகலாம். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளால் அற்புதம் ஏற்படும். கொடுத்த பாக்கி குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அனுகூலம் காணப்படும். பெரிய அளவுக்கு செலவுகள் வந்தாலும் சந்தோஷ செலவுகளாக காணப்படும். புதன்கிழமையில்
பெருமாள் வழிபாடு அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் பசுனை கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை பெரிய அளவுக்கு பெறுவார்கள். அதே போல் மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. கண்டிப்பாக விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, ப்ரமோஷன் அபிவிருத்தி, இன்க்ரிமெண்ட் அபிவிருத்தி என்று எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்ப நாட்களாக மனதில் இருந்த கஷ்டங்கள் குறையும். நட்பில் பிரச்சனையாகி, உறவில் பிரச்சனையாகி, பராமுகமாக இருந்தவர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மறப்போம் மன்னிப்போம் என்ற அனுகூலத்துக்கு ஏற்றவாறு எல்லாமே இனிமையானதாக இருக்கக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல வாரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். திங்கட்கிழமையில் பெருமாள் வழிபாடு யோக பலத்தை பெற்றுத்தரும். கண்டிப்பாக சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதும், கணவனாக இருந்தால் மனைவிக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்வதும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்வதும், டக்குன்னு திருமண அமைப்பு கைகூடுவதும், காதல் அமைப்பு ஏற்றம் ஏற்படுவதும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவதும், இடமாற்றங்கள் கிடைப்பதும், முதலீடுகளுக்கு பஞ்சமில்லாமல் இருப்பதும், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும், தைரியம் ஏற்படுவதும், நம்பிக்கை ஏற்படுவதும், பெரிய அளவுக்கு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதெல்லாம் ஆச்சரியமான அமைப்பாக காணப்படும். பெரிய அளவுக்கு வீடு தேடி உங்களை வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொழில் மாற்றத்திற்காக ஏங்கி கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பற்களில் உபத்திரம் இருப்பவர்கள், தொண்டை பகுதியில் ஏதாவது பாதிப்பு இருப்பவர்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சளி தொந்தரவு தான் மகரத்திற்கு தேவையில்லாத கஷ்டத்தையோ சங்கடத்தையோ கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற எல்லா மாற்றமும் மகரத்திற்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. காதல் அமைப்பிலும் அப்படியே கடைப்பிடிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளையும் பெரிய சந்தோஷத்தையும் பெறுவார்கள். எனவே ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். முதுகு வலி, கழிவு பாதையில் உபத்திரம் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மன அழுத்தம் அதிகரிக்கலாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் பதட்டம் ஏற்படலாம். செய்யாத பிரச்சனைகளுக்கு தேவையில்லாத உபத்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி நிச்சயமாக ஏற்படும். தொழிலில் மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். உடனிருந்து சதி செய்பவர்கள் தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது சந்தோஷ செலவாக காணப்படும். பிள்ளைகளுடன் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். யோகத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். தெரிஞ்ச சத்ரு, தெரியாத சத்ரு என்று யாரிடத்திலும் நீங்கள் அலட்சியம் காட்டுவது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் தாயார் வழிபாடு, அனுமன் இருக்கக்கூடிய கோயில்களில் தீபம் கொடுப்பது பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும். வயிறு கெட்டால், முதுகு தண்டுவடம் கெட்டால் பாதிப்புகள் அதிகமாகக்கூடிய காலகட்டம்.
வயிறில் சிறு உபத்திரத்தையும் மருத்துவ ரீதியாக பார்த்துக்கொள்வதும், முதுகு கழுத்து பகுதியில் சிறிய பாதிப்புகளை மருத்துவத்துறையிலும் ஃபிசியோ போன்ற விஷயத்திலும் அதீத கவனமாக இருப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும். கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக சிறு பிரச்சனைகள் தலை தூக்கலாம். சிறிது கவனமாக இருங்கள். தான் உண்டு தன் வேலையொன்று என்று இருங்கள். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏதோ ஒரு புத்துயிர் கிடைக்கிற மாதிரி, நம்பிக்கை ஏற்படுவது மாதிரி, எல்லா விஷயத்திலும் ஜெயம் ஏற்படுவது போல், பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபம் வேண்டாம். கண்டிப்பாக கால் சம்பந்தப்பட்ட, தலைவலி சம்பந்தப்பட்ட, முகத்தில் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்கள். உடற்பயிற்சி செய்யக்கூடிய மீன ராசிக்காரர்கள் எந்த ஜோசியர் எதை பற்றி சொன்னாலும் உங்களுக்கு அது கண்டிப்பாக நெகட்டிவ் நடக்காது என்பதை பாசிட்டிவாக நினைத்து கொள்ளுங்கள். எனவே தெய்வத்துடன் எது பெரிய பரிகாரம்? உடற்பயிற்சி. வேர்வை வர வேண்டும். அதே போல் ஏதாவது கோயில்களில் அன்னதானத்திற்கு அரிசி பருப்பு தான் கொடுக்க வேண்டுமில்லை, கல் உப்பு கொடுப்பதும், புதன்கிழமையில் பெருமாள் தாயார் வழிபாடு செய்வதும் ஏற்றத்தை ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, வண்டி வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, மனதிற்கு பிடித்த டைமண்ட் போன்ற விஷயங்கள் வாங்குவது எல்லாம் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் திடீரென்று ஒரு கருத்து வேற்றுமை ஏற்படலாம். என் பிள்ளை நீ என் பேச்சை கேட்கணுன்னு கடிக்காதீர்கள். அன்பாக சொல்லுங்கள், அரவணைத்து சொல்லுங்கள், தோளில் சாய வைத்து சொல்லுங்கள். எல்லாமே ஏற்படும். உங்களுடைய கோபம், நான் யார் தெரியுமா, எங்கூட வெளியில் வந்து பார்த்துருக்கியா, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, எங்கிட்ட எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்களெல்லாம் குழந்தைகளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவர்களுக்கு அப்பாவாக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம். அதனால் அதற்கு மேல் ஒரு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம். அரவணைத்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகள் இப்பொழுது சிறிது மன வருத்தத்தில் இருக்கிறது. அதை தாங்கி பிடிப்பது உங்களுடைய தலையாய் கடமை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் தீரும். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். பணம் சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். ரொம்ப நாட்களாக வராத பணங்கள் வருவது ஆச்சரியம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 6/10/2025 முதல் 12/10/2025 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.